செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் என்றால் ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று யாருக்கும் அழைக்கப்பட்டதான கிறிஸ்து உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அன்பு தேவ ஜனமே, அவர் வெளிப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பாதத்தை நாம் பணிவது உண்மை என்றால், என்னாலும் அவரை துதிப்பது உண்மை என்றால், பிசாசை நம்முடைய பாதத்தின் கீழே அவர் நெசுக்கும்படியாய் செய்கிறவர். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதாம். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி உன் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா என்று கரங்களை தட்டி மகிழ்ச்சியாய் பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா, உம்மை அன்றி யாரை பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். உம் பாதம் பணிந்து. ஆமாண்டவே, உம்முடைய பாதத்தை எங்கள் பணியும் பொழுது எங்களை அறிந்ததான தேவன், பரிசுத்தம் பரவசம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறவர், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிதம் நடத்துகின்றே, நூதன சாலோமில் சேர்த்திடுவே, நிரப்பினிதம் நடத்துகிறே, நூதன சாலோமில் சேர்த்திடுவே, உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ள பொங்குதே
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தேன். திசை கெட்டுங்கோ மலர்ந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறேன். திசை கெட்டுங்கோ மலர்ந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. 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 அன்பினால் நிறைந்தவர் என் இயேசு ஒருவரே. அன்பை கொடுத்தவர் என் இயேசு ஒருவரே. அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகாத தேவன் ஒருவர் உண்டானால் என் இயேசு ஒருவரே. அவரை கரத்தை பிடிப்போம், அவரோடு கூட இணைக்கப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய எண்ணங்களை அறிந்த தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. கரங்களை தட்டி உற்சாகமாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய், கைவிடாத தேவன் அவர் சொல்கிறார், பயப்படாதே என்று உன்னை வார்த்தை சொல்கிறார், கலங்காதே. ஆமென். எல்லாரும் வாயில திறந்து பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கைவிடாத ஒருவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை ஆவலோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் உங்களுடைய நற்சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை இன்னுமாய் உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற தேவன் என் இயேசு ஒருவரே. இயேசுவோடு கூட நீங்கள் பேசுங்கள். இயேசு இன்னும் அநேக காரியங்களை உங்களோடு கூட வெளிப்படுத்துவார். எடுத்துக்கொள்வோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் அப்படியே செய்கிறவர். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது. துயரப்படுகின்ற நேரமெல்லாம், வேதனைப்படுகிற நேரத்திலெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை சமாதானத்திற்குள்ளே வழிநடத்துகிறது. இதற்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பு தேவ ஜனமே, உத்தமனும் உண்மையும் நீதிமானுமாய் இருந்ததான நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைப்பது உண்மை என்றால், அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்பது உண்மை என்றால், நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஒரு பேர் அழிவிலிருந்து அவர் என்னை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நம்மை சுற்றி அநேக காரியங்கள் காணப்படுகிறது. நம்மை சுற்றி அநேக வியாதிகள் இருக்கிறது. நம்மை சுற்றி அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், போர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவருடைய மிகுதியான கிருபையினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இதை அறிய மறுக்கிறார்கள், மறந்து விடுகிறார்கள். என்னுடைய சுய பலத்தினால், என்னுடைய சுய நாணத்தினால் நான் வாழ்கிறேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அநேகர் அங்கீகரிப்பதே இல்லை. சில நேரங்களிலே சூழ்நிலைகள் மாறும் பொழுதுதான் அதற்கான ஏக்கம் நமக்கு காணப்படுகிறது, அதற்கான தாகம் நமக்கு காணப்படுகிறது, அதற்கான வேதனை நமக்கு காணப்படுகிறது. இங்கே வேதம் அழக அவருக்கு கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு அழகான வசனம் அல்லவா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை தான் மகிமை நிறைந்ததான கிருபை. அவர் கீழ்ப்படுகிறார். நோவா ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறார். 22ஆம் வசனத்தை வாசிங்கள். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்படியே செய்து முடித்தான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாம் சொல்வதெல்லாம் என்னால் இது நடந்தது, நான் செய்தேன், நான் இதை செய்வேன், எல்லாமே சுயத்திலே சொல்கிறோம், சுயத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, ஆண்டவர் என்ன சொன்னாரோ
அதை அப்படியே செய்து முடித்தான். பிரயாசம், எத்தனை பெரிய பிரயாசம், பொருளாதாரம். இன்றைக்கு நாம் ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் அல்லது ஆகாரம் போட்டால் நாம் பலரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எனக்கு இது தேவை, இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றார் என்றால் ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று யாருக்கும். அழைக்கப்பட்டதான கிறிஸ்து உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய கிருபை வெளிப்படுத்துவார். நம்ம யாரிடத்திலும் போய் கெஞ்ச வேண்டாம், கதற வேண்டாம். நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, ஆண்டவர் என் மகனுக்கு திருமணம் வைத்து விட்டேன், நான் யாரிடத்தில் கேட்பது, என் மகளுக்கு திருமணம் வைத்து விட்டேன், நான் யாரிடத்தில் கேட்பது. கேட்கக்கூடிய நபர் ஒருவர், இயேசுவிடத்திலே கேளுங்கள், அவர் சரியான ஆளை உனக்கு கொடுத்து அனுப்பும்படியாய் ஆண்டவர் செய்வார். அவருக்கு தெரியும், இயேசு அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், அவரிடத்திலே முழங்கால் படியிட்டு கேளுங்கள். இங்கே நோவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். அந்த பொறுப்பை அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். எத்தனை பெரிய உண்மை, யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன வேலை செய்கிற இடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்தால் நாம் என்ன செய்கிறோம், பலவிதமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பலவிதமான காரியங்களை பேசித்துக் கொண்டு இருக்கிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். என்னால் 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 நத்திங், நம்மால் ஒன்றுமே இல்லை. ஒரு சிறிய நரம்பை ஆண்டவர் இழுத்து விட்டால் நம்முடைய நான் என்ற காரியம் முடிந்துவிடும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபைக்காய் ஏங்குவோம், ஆண்டவருடைய கிருபைக்காய் பார்த்து கொண்டிருப்போம். ஆண்டவருடைய வல்லமை நாம் ஒரு நாளும் இழக்கவே கூடாது. 7ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், பிரவேசியுங்கள். ஒரு வேலை கொடுக்கப்பட்டது, அந்த வேலை நிறைவேற்றப்பட்ட உடனே ஆண்டவருடைய வார்த்தை பிரவேசியுங்கள். எத்தனை பெரிய உண்மை உள்ள ஆண்டவர். காரியத்தை செய்ய சொல்கிறார், காரியம் நடக்க போகிறது என்று சொல்கிறார். காரியம் நடப்பதற்கு முன்பாக வேலைகள் முடிந்த உடனே பிரவேசியுங்கள் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, நல்ல ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கிறார். இந்த சந்ததியில், அன்பு தேவஜனமே, நம்மை யார் சொல்கிறது? உலகத்தின் மக்கள் சொல்கிறதான காரியத்திலே புகழ்ச்சி உடையவர்களாய், புகழ்ச்சி என்றதான காரியத்திலே அதை நம்பி ஓடுகிறோம். ஆனால் மாறும்போது அது இகழ்ச்சியாய் மாறுகிறது. வேதம் அழகாய், எனக்கு முன்பாய் நீதிமானாய் கண்டேன், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுதான் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை வேதம் அழகாய் சொல்கிறது அல்லவா, அவருடைய கிருபை. அவருடைய கண்களிலே எனக்கு தயை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை தான் சொல்லுகிறது, நுழையும்படியாய் ஒரு காரியத்தை செய்து முடித்த உடனே உள்ளே பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை நான் நீதிமானாய் கண்டேன். காண்கிற தேவன். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவன், உன்னை காண்கிற தேவன். அவர் நம்மை பார்க்கும்போது நமக்கு முன்பாய் ஒருவனும் நம்மை எதிர்த்து நிற்பதே இல்லை. ஒருவனும் நம்மை அழிக்கவே முடியாது. எத்தனை பெரிய அழிவு நம்மை நோக்கி வந்தாலும் ஆண்டவர் ஒரு பேழை உருவாக்கி, குடும்பம் என்றதான பேழையை கொடுத்து, திருச்சபை என்றதான பேழையை கொடுத்து அநேகதற்காய் உழைத்தார்கள். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைக்கப்பட்டவர் உண்மை உள்ளவர். பிரவேசிங்கள் என்று சொல்லுகின்ற காரியம் நோவாவின் குடும்பத்திற்கு மாத்திரம் கிடைத்ததான காரியம். ஏனென்றால் நோவா சொல்லும் பொழுது
அநேகர் கேலி பரியாசம் பண்ணினார்கள். அழைக்கும் போது, இன்றைக்கு நமக்கும் பலவிதமான அழைப்பு வரும்போது சிலர் நம்மை பரியாசம் பண்ணுகிறார்கள், துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். அது எப்பொழுது தெரியும்? காரியங்கள் மாறும்பொழுதுதான். காரியங்கள் மாறும்போதுதான். வாசிங்கள் 12ஆம் வசனத்தை. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். குடும்பம் முழுமையாய் பிரவேசித்தது. பிரவேசிக்கும்படியாய் சொல்லுகிறதான கிருபை, அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை. அவர் சொல்லுகின்ற வேலையை செய்வது மாத்திரமல்ல, செய்து முடித்தவுடனே பிரவேசிங்கள் என்று சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, நீதிமான் என்று கண்ட தேவன் மாத்திரமல்ல, குடும்பம் முழுமையாய் பிரவேசித்தார்கள். நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி நம்முடைய குடும்பம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். பிரவேசிங்கள் என்று சொன்னதான காரியம் மாத்திரமல்ல, பிரவேசித்தார்கள், கீழ்ப்படினார்கள். இன்றைக்கு நான் ஒரு பக்கம் இருப்பேன், என்னுடைய மனைவி ஒரு பக்கம் இருப்பார்கள், என்னுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் இருப்பார்கள். எங்கே நாம் சேவிக்கிறோம்? நேரமில்லை என்று சொல்லுவார்கள். இங்கே கிருபை கிடைக்கிறது என்றால் அந்த கிருபை தான் பிரவேசிங்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, நீதிமான் என்று சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, பிரவேசித்தார்கள். அந்த பிரவேசிப்பு நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிறதா? நம்முடைய திருச்சபையிலே இருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார்த்தால், பிரவேசிங்கள் என்ற வார்த்தைக்கும் நீதிமான் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கும் பிரவேசித்தார்கள் என்ற வார்த்தைக்கும் ஒரு கேள்விக்குறியாய்தான் இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை சொல்லிக்கொள்ளலாம், நான் சன்மார்க்கன், உத்தமன், நீதிமான் என்று சொல்லலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட வேலை எத்தனை பெரிய பிரயாசம், உழைப்பு. யோசித்து பாருங்கள், எத்தனை பேரிடத்திலே கடந்து போய் காரியங்களை சேகரித்திருக்க வேண்டும், செயல்பாடுகள், வேலைப்பாடுகள். அப்படிப்பட்ட உழைப்பிலே தான் காணப்படுகிறது நீதிமான் பிரவேசித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட உண்மை நிலைமை பேசுகின்ற எனக்கு இருக்கா என்பதை யோசிக்கும் பொழுது உண்மையாய் அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதலும் இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு பிரவேசிக்கின்ற செயல்படுத்துகின்ற அனுபவம் இல்லை. நாம் செய்வதெல்லாம் ஒரு 3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு 6 மணி நேரம் ஆண்டவருக்காய் செய்கின்ற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கு பிரயாசம் பிரயாசம் பிரயாசம். ஆகவேதான் காக்கப்படுகிறது. பிரச்சனைகள் மத்தியிலே சொல்லப்படுகின்ற காரியத்தை ஆண்டவர் அதை நிறுத்துகிறார். ஆண்டவர் அதை நிறுத்துகிறார். இப்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நிறைவு செய்கிறார். பிரவேசித்தார்கள். 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்கள். 8:15. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடு கூட மனைவியும் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள். அன்பு தேவஜனமே, வேதம் அழகாய் சொல்லுது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, காரியங்கள் முடிந்து விட்டது, வெள்ளம் புரண்டது, பேழை உயர்த்தப்பட்டது, மக்கள் அழைக்கிறார்கள், கூக்குரலுகிறார்கள். நோவாவை ஆண்டவர் பிரவேசிங்கள், குடும்பம் பிரவேசித்த பிறகு ஆண்டவர் கதவை அடைத்து விட்டார். அநேக கூக்குரல்கள். ஒருவேளை பிரச்சனை வரும்போது கூக்குரல் வரும், பிரச்சனை வரும்போது வேதனை வரும். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கும் பொழுது பிரச்சனை அற்ற மக்களாய், மற்றவருடைய சத்தம் நமக்கு கேட்கக்கூடாதபடி ஆண்டவர் கதவை அடைத்து விடுவார். காரியங்கள் எல்லாம் சுபமாய் முடியும் பொழுது, எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவர் நம்மை ஒரு ஆசீர்வாத இடத்திலே அழைக்கிறார். இதுதான் தேவ கிருபை. இன்றைக்கு நினைக்கிறீர்கள் அல்லவா,
ஆண்டவரே, இப்படிப்பட்டதான போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே என்னை நீ பாதுகாத்தீர். நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபை அல்லவா என்னை பாதுகாத்தது என்று சொல்லும்படியாய் ஆண்டவருடைய மகிமை அல்லவா என்னை நினைக்கும் போது அவருடைய கிருபை அல்லவா என்னை பாதுகாத்தது. உன்னை பாதுகாக்கிற தேவன் மாத்திரமல்ல, அப்போது தேவன் நோவாவை நோக்கி என்ன சொல்கிறார்? நீயும் உன்னோடு கூட இருக்கிற உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். அதுதான் தேவ கிருபை. பாதுகாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் புறப்படுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பாதுகாத்தேன், உன்னை ஆசீர்வதித்தேன், நீ புறப்படு என்று சொல்கிறதான காரியம் குடும்பம் முழுமையாய் பாதுகாத்தது. இன்றைக்கு ஒரு குடும்பம் முழுமையாய் பாதுகாக்கிறது அல்ல, நம்முடைய திருச்சபை பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அநேக காரியங்களில் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கிறோமா? அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? அவர் சொல்லுகிற வேலையை நாம் செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். உண்மையாய் அவருடைய வேலையை நாம் செய்வது உண்மை என்றால், அவருடைய காரியங்களை நிறைவேற்றுவது உண்மை என்றால், அடைத்த கதவு திறக்கப்பட்டு புறப்படுங்கள் என்று சொல்கிறார். புறப்படுங்கள் என்று சொல்கிறார். நாமும் புறப்பட்டு தேசத்தை நிரப்பும்படியாய், சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அதுதான் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்கி போடுவார். அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். புறப்படும்படியாய் செய்கிறார். புறப்படும்படியாய் சொல்லுகிற தேவன் என் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவை நம்புங்கள், அந்த இயேசுவுக்காய் உழையுங்கள், அந்த இயேசுவுக்காய் உடைய காரியங்களை அர்ப்பணிங்கள். புறப்படுங்கள் என்று சொல்லும்போது இத்தனை நாள் பாதுகாத்த தேவன் அல்ல, இனியும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இனியும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் மோடு கூட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். அத்தனைக்கும் கண்ட்ரோல் உள்ளவராய் நோவாவை வைத்து அவைகளை விடுவி, அவைகள் பழுகி பெருகட்டும். அதுதான் தேவ கிருபை. இன்றைக்கு அன்பு தேவஜனமே, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் மற்ற காரியங்களை விடுவிக்கும்படியாய், பழுகி பெருகும்படியாய் ஆசீர்வாதத்தை நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார், நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதுதான் பழுகி பெறுகின்ற கிருபை ஆசீர்வாதம். எப்பொழுது இது நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொன்னபடி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போதுதான் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானுடைய தலையை உன் பாதத்திற்கு காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன் என்று சொல்லுகிற கிருபை அது அப்படியே செய்யும். நாமும் அப்படியே செய்வோம். நமக்கு தேவை கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் உண்மையாய் உத்தமம் நீதிமான் என்று கண்டேன் என்று சொல்லுகிற காரியத்திலே நாம் நிலைத்திருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தை அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா, அதை உன்னை கொண்டு பழுகி பெருகும்படியாய் பிரவேசித்தார்கள். பிரவேசியும் என்று சொன்ன தேவன் குடும்பம் முழுமையாய் பிரவேசிக்கும்படியாய் செய்தார். இன்றைக்கு நோவா எப்படி ஆண்டுடைய வார்த்தை கேட்டு காரியங்களை செய்தாரோ அப்படி செவிசாய்க்கும் போது அவர் மாத்திரமல்ல, அவர் குடும்பம் முழுவதும் பிரவேசித்தார்கள். அவர்களை கொண்டு அநேக மிருக ஜீவன்களை விடுவித்து பழுகி பெருகும்படியாய் செய்தார். இன்றைக்கு அதே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பழுகும்படியாய் பெருகும்படியாய் உன்னுடைய குடும்பம் என்றதான பேழைக்குள்ளிருந்து விடுவிக்கும் போது அது உண்மையாய் பழுகும் பெருகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றும் எப்பொழுதும் இருக்கும். கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் இந்த நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ராஜா. நீர் விடுவிக்கும் பொழுது ஒரு பெருக்கம் கிடைக்கிறது, பழுகி பெறுகின்ற. ஆமாண்டவரே, ஒருவேளை அடைக்கப்பட்ட நிலைமை
என்ற ஒரு சிந்தனைக்குள்ளே இருக்கலாம். அந்த அடைக்கப்பட்ட நிலைமை, நீர் எங்களை காத்து கொண்டிருக்கிறீர், எங்களை காப்பவர், எங்களை காத்து கொண்டு பலவிதமான இன்னல்கள், பிரச்சனைகள், வேதனைகள் காரியத்திலிருந்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே ஒரு நாள் வரும்பொழுது எங்களை விடுதலை செய்கிற பொழுதுதான் அதனுடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு உம்முடைய சத்தியம் பேசியிருக்கிறது ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒருவேளை அடைக்கப்பட்ட சூழ்நிலை, பாதுகாத்த சூழ்நிலை என்றதான நாட்களிலே ஆண்டவர் இன்றைக்கு உமது கிருபையின் நாட்கள், இந்த நாட்களிலே விடுதலை பெறும்பொழுது காரியங்கள் பழுகி பெருகும்படியாய், தேவ ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவு பெறும்படியாய் என் தேவன் நீ பேசினதற்காய் நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நீர் அப்படியே செய்வீராக. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். நமக்காக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் விசேஷமாக இந்த நாளிலே கலந்து கொண்ட அத்தனை மக்களோடு கூட தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.